கற்றதற்கு பிறகு பலன் தராத கல்வியிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். படிப்பதால் யாரும் ஆலிமாகி விட முடியாது சகோதரர்களே. படித்தவர்கள் எல்லாம் ஆலிம்கள் அல்ல, படித்து அமல் செய்பவர்கள் ஆலிம்கள். யார் படித்து அதன்படி நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்கள் ஆலிம்கள். படித்தவர்கள் யார்? படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள். அவர்களிடத்தில் சனது சர்டிபிகேட் இருக்கிறது. சர்டிபிகேட் வைத்து விட்ட காரணத்தால் மக்களிடத்தில் வேண்டுமானால் ஆலிம்களாக ஆகிவிடலாமே தவிர ரப்பிடத்திலே ஆலிமாக ஆக முடியாது. எனவேதான் இமாம் இப்னு ஹஜர், இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி சொல்கிறார்கள், ஆலிம்கள் பலவிதம் இருக்கிறார்கள். சிலர் அல்லாஹ்விடத்தில் ஆலிமாக இருப்பார்கள், மக்களிடத்தில் இருக்க மாட்டார்கள். மக்களுக்கு அவர்களை தெரியவே தெரியாது. அவர்களிடத்தில் அமல் செய்து கொண்டு மக்களுக்கு படித்து கொடுத்து கொண்டு சாதாரணமாக மக்களில் மக்களாக இருப்பார்கள். சிலர் மக்களிடத்திலே ஆலிமாக இருப்பார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஆலிமாக இருக்க மாட்டார்கள். யார் அவர்கள்? அவர்களிடத்திலே சர்டிபிகேட் இருக்கும், அவர்களிடத்திலே பட்டம் இருக்கும், முன்னால் பின்னால் பல பட்டங்கள் இருக்கும். மக்களுக்கு சொல்வார்கள், மக்கள் அவர்களை நம்புவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையோ அமலிலிருந்து தக்குவாவிலிருந்து தூரமாக இருக்கும். இவர்கள் யார்? இவர்கள் மக்களிடத்திலே ஆலிமாக இருப்பவர்கள். அல்லாஹ்விடத்தில் இவர்கள் ஆலிம்களாக ஆகவே முடியாது. இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி அவர்கள் சொன்ன வார்த்தை கல்வி படிக்கின்ற நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை சகோதரர்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். ரப்பே ரஹ்மானே,